அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினாலு 7/2015 ஆணி 29 செவ்வாய்க்கிழமை. திரியோதசி திதியானது காலை 7:52 வரை, பின்பு சதுர்தசி. மிருகசீரிஷ நட்சத்திரமானது பகல் 2:40 வரை, பின்பு திருவாதிரை. நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயானவர் சந்திரன் சேர்க்கை பெற்று 3 சஞ்சரிப்பதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 2 சஞ்சரிப்பது வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. சுக்கிரன் 4 இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் புதன் சேர்க்கை பெற்று அமைய பெற்று 3 சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக கூட வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவானவர் சாதகமாக அமைய பெற்றிருப்பது பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது மிக மிக அற்புதமான அமைப்பாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். தாராள தனவரவுகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் புதன் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் இருக்கும். எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம்.